கூலான தட்பவெப்பத்திற்கு பெயர் போன கோவையிலும் கடும் வெயில் தகிப்பதால் ஏசி ஏர் கூலர்களின் விற்பனை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அருகே உள்ளதால் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் கோவை மாவட்டமும் வெளுத்து வாங்கும் கோடை வெயிலுக்கு தப்பவில்லை. காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் நிலையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு அதிகமாக வெப்பம் பதிவாகும் மாவட்ட பட்டியலில் கோவையும் இடம் பிடித்து வருகிறது. இதனால் வெயிலின் தாக்கத்தை தணித்துக் கொள்ள ஏசி ஏர் கூலர்களை வாங்க கடைகளுக்கு பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். லைஃப்ல இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி சம்மர் பார்த்ததே கிடையாது. ரொம்ப 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 ஹாட், வெளியில வரவே முடியல. எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிச்சாலும் பத்தல, எவ்வளவு வாட்டர் மெலன் சாப்பிட்டாலும் பத்தல. இந்த அளவு வெயில் நாங்க பார்த்தது இல்லைங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா சொல்றாங்க. இப்போ அதை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரே மாதத்தில் 40,000த்திற்கு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்து வந்த பெங்களூரு அணி ஹைதராபாத்தை வீழ்த்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஐதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 35 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றியை வசமாக்கியது. ஹைதராபாத்தில் நடந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் கேப்டன் டூப்ளசி 25 ரன்களிலும் வில் ஜேக்ஸ் 6 ரன்களிலும் பெவிலியன் திரும்பினர். எனினும் விராட் கோலியும் ரஜத் படித்தரும் அரை சதம் அடித்து சரிவில் இருந்து அணியை மீட்டனர். கோலி 43 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்த நிலையில் படிதார் 20 பந்துகளில் 50 ரன்கள் விளாசி ஆட்டமிழந்தனர். 20 ஓவர்களில் பெங்களூரு அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன்கள் சேர்த்தது. 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி குறுகிய இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. அதிகபட்சமாக ஷபாஷ் அகமது 40 ரன்கள் எடுத்தார். 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் மட்டுமே எடுத்து ஹைதராபாத் அணி தோல்வியடைந்தது. தொடர்ச்சியாக 6 போட்டிகளில் தோல்வியடைந்திருந்த பெங்களூரு அணி ஒரு வழியாக வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளது. நடப்பு தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்த போதிலும் புள்ளிகள் பட்டியலில் ஆர்சிபி கடைசி இடத்திலேயே தொடர்கிறது. ஹைதராபாத் அணி 8 போட்டிகளில் 5இல் வெற்றி 3இல் தோல்வி என 10 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் அதிக முறை 400 ரன்களுக்கு மேல் குவித்து விராட் கோலி புதிய சாதனை படைத்துள்ளார். ரன் மிஷின் என்று அழைக்கப்படும் கோலி நடப்பு தொடரிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். இந்த சீசனில் ஏற்கனவே 1 சதம் 2 அரை சதம் அடித்திருந்த அவர் நேற்று ஐதராபாத் அணிக்கு எதிரான போட்டியிலும் 51 ரன்கள் சேர்த்தார். நடப்பு தொடரில் 9 போட்டிகளில் விளையாடி 430 ரன்களுடன் அதிக ரன்கள் குவித்தவர்களில் முதலிடத்தில் உள்ளார். ஐபிஎல் தொடர்களில் 10வது முறையாக 400 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையை கோலி படைத்துள்ளார். 9 முறை 400 ரன்கள் குவித்திருந்த சுரேஷ் ரெய்னா, டேவிட் வார்னர், ஷிகர் தவான் ஆகியோரின் சாதனையை விராட் கோலி முறியடித்துள்ளார்.